வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சுண்டைக்காய் வத்தல் குழம்பு தான் செய்ய போகிறோம். இந்த குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக அப்பளத்தோடு சாப்பிடும்போது ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். இது எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். 30 சுண்டைக்காய் வத்தல் எடுத்திருக்கேன். இதை போட்டு வறுத்தரலாம். அளவான தீயிலேயே ஒரு 30 செகண்ட் வறுத்தா மட்டும் போதும். 4 பேருக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த குழம்பை செய்ய போகிறோம். கருகாத அளவுக்கு முறுமுறுப்பாக வறுபட்டுருச்சு. இதை எடுத்து பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அதே பேனில் இன்னொரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 8 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, ஒரு 30 செகண்ட் இதை வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்து தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், பேன் சூட்லேயே இதை 1 நிமிஷம் பிரட்டி விட்டுறலாம். மசாலாவை வறுத்துட்டோம். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வாணலியில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 கொத்து கறிவேப்பிலை, 4-5 வரமிளகாய், 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், இதோட ஒரு 4 பல் பூண்டையும் சேர்த்து வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளியை 2.5 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்கலாம். மூணு டீஸ்பூன் உப்பு, பத்தலைனா மறுபடி கூட பார்த்து போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டு புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்கட்டும். புளியோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம வறுத்தரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஊற்றிடலாம். மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருந்தோம். குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் வெல்லத்தை சேர்த்து கலந்து விட்டுறலாம். வெல்லம் சேர்த்து கலந்து விட்ட பிறகு 1 நிமிஷம் ஸ்டவ் எரிஞ்சால் போதும். அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு பிறகு பரிமாறிக்கலாம். அருமையான சுவையில் ஹோட்டல் ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கிற இந்த சுண்டைக்காய் வத்தல் குழம்பை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.